வணக்கம் ராஜி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது 2023 மற்றும் 2024 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தொடங்கியது. மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. முன்னதாக மாணவர்களுக்கு அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் ஆனது நடைபெற்று இதனைத் தொடர்ந்து தேர்வு கடந்த ஏப்ரல் 8 நிறைவடைந்த நிலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை அந்த விடைத்தாளை திருத்தக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றது. குறிப்பாக 88 மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டு இந்த மையங்களில் 50,000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு இவர்கள் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற்று கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த பணிகள் முற்றிலும் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களுடைய அந்த மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றும் அந்த பணிகளும் நிறைவடைந்து மே 10ஆம் தேதியான இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு தேர்வுகள் இயக்குனர் சேதுராம வர்மா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை இந்த டிபிஐ வளாகத்தில் வெளியிட்டார். மாணவர்கள் தற்பொழுது தேர்வு முடிவுகளை இணையதளங்கள் வாயிலாக அறிவித்து வைத்தனர். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 94,264 மாணவர்கள் மொத்தமாக தேர்வை எழுதியிருக்கின்றனர். 4,47,061 மாணவிகளும் 4,47,203 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியிருக்கின்றனர். இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களின் விவரமாவது மொத்தமாக 8,18,743 பேர் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். 91.55% மாணவர்கள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகளின் எண்ணிக்கை 4,47,061, மாணவர்களின் எண்ணிக்கை 4,47,203, தேர்ச்சி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,17,443. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்த தேர்ச்சியானது 91.55% இருக்கிறது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் 94.53% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல 88.58% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மாணவர்களை விட மாணவிகளே சதவீதம் அதிக பேர் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதே போல மாணவர்களை விட மாணவிகள் 5.95% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு வெளியான ஏப்ரல் 2023ஆம் ஆண்டு வெளியான பொதுத் தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை 9,14,320. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 8,35,614 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம் 91.39% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 91.55% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 0.16% தேர்ச்சி விகிதமானது அதிகரித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 12,665 பள்ளிகளில் இருந்து மேல்நிலை பள்ளிகளில் இருந்து அதே போல 7,491 உயர்நிலை பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் இந்த தேர்வில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்றனர். இதில் 4,105 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதே போல 1,364 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன.